ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஒரு ரூம்ல தனியா இருக்காங்க. அது ஒன்னா இருக்காங்க. செம்ம ரொமான்டிக்கான ஒரு நைட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் தானாவே அமைஞ்சிடுச்சு போல. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. சரி, இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் போல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது காலையில எழுந்த உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா, உனக்கு எவ்வளவு காசு வேணும், நேற்று நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. இல்ல இது எல்லாமே என்னோட விருப்பத்தோட தான் நடந்தது, அதனால நீங்க எனக்கு வந்துட்டு பே பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. புரியுது, நான் நினைக்கிறத விடவும் அதிகமா நீ எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறேன். புரியுது. நீ பொறுமையா உனக்கு எவ்வளவு வேணும் என்ன இதுன்னு யோசிச்சுட்டு என்னோட மேனேஜருக்கு கால் பண்ண, கார்டு நான் வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். டக்குனு அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுறா. அதுக்கு ஹீரோ உடனே, அடிப்பாவி, நானும் வந்து கொஞ்சம் காசு அதிகமா எதிர்பார்ப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரேடியா அலையிற ஒரு நாள் நைட்டுக்கு இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் நைட்டு கிளப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து செம்மையா அங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரோ வந்து ட்ரக் வேற கலந்துட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே தான் ஒரு பண்ண பண்ணிருக்கா போல இருக்கு. ரூமுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ வந்து மரியாதையை தள்ளிப்போங்கிறான். அவனுக்கு வந்துட்டு போதையில ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. மரியாதையை இங்க இருந்து போ, அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏத்து ஓரமா தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் போய் பக்கத்துல போய், உனக்கு என்னாச்சு, நீ ஓகேயா அப்படின்னு கேக்குறா. நான் ஓகேலாம் இல்ல, எனக்கு நீ தான் இப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் நேற்று நைட் அந்த டைம்க்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணை விட நீ கொஞ்சம் பெஸ்டா இருப்ப, நீ கொஞ்சம் கிளீனா இருப்பேன்னு நினைச்சேன், மத்தபடி எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடுது. அட, இவனுக்கு நம்மள சுத்தமாவே ஞாபகம் இல்ல போல அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அவங்க சித்தப்பா கூட தான் வளர்ந்துகிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே நேரத்துக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயினோட சித்தி கால் பண்றாங்க, நைட் எல்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, குடும்ப மானத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு காட்டு புட்டுன்னு கத்துறாங்க. அழகு அடிச்சுக்கிட்டு கிளம்பி ஓடுறா. ஹீரோயின் வீட்டுக்கும் போயிடுறான். இதுதான் சித்தி. அதே நேரத்துக்கு வந்து சித்தியோட பொண்ணு கசின், அதுக்கப்புறம் சித்தப்பங்காரன் இருக்கான் இல்லையா, கேடு கெட்டவன், நம்ம ஹீரோயினை எப்படா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு நைட்டு பூரா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது, நைட்டு பூராவும் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருந்ததுன்னு சொல்றா. காசை எடுத்து நீட்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸா ஆகுது. ஹீரோயின் பயங்கரமா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வளர்க்குறன்ற பேர்ல அவளை சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை வாங்குறது, அதே நேரத்துக்கு இப்ப வேலைக்கு அனுப்பி காசு வாங்குறது அப்படின்றது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேலை செய்யற இடம் ரொம்ப லாங்கா இருக்கு, அதனால நான் என் ஃப்ரெண்டு கூடயே வந்து ரூம்ல தங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா ரெண்ட் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே இல்ல அவ ஃப்ரீயா தான் தங்கிக்க சொல்றா கூட துணைக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் நம்மளோட வீட்டை விட்டுட்டு நீ பொம்பளை பிள்ளை வெளியில போய் தங்குறது சரி கிடையாது அப்படின்னு சித்தம்பங்கார சொல்றான். அவன் எந்த ஒரு எண்ணத்துல சொல்றான்றது ஹீரோயினுக்கு புரியுது. சித்திக்காரி உடனே, கல்யாணம் ஆகாம நீ வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. நான்